ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு முருங்கைக்கீரை சூப்பு எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் பேனில் 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, 1/4 கப்பு சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1/2 முழு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, 4 பேத்துக்கு வர மாதிரி அப்ராக்சிமேட்டாக 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு சவுண்டு விட்டு எடுத்துடலாம். கண்டிப்பாக இதுக்கு தக்காளி சேர்க்காதீங்க, சூப்பு நல்லா இருக்காது. ஒரு சவுண்டு வந்துருச்சு, வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இது பாவு பாஜி கரண்டியில் நல்லா நசுக்கி விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் அரைச்சி ஃபில்டர் பண்ணுறதோட இந்த மாதிரி பாவு பாஜி கரண்டியால் மேஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோங்க. முருங்கைக்கீரையில் அதிகமாக அயனும் கால்சியமும் இருக்குங்க, ரொம்ப நல்லது. இது கூட நம்ம ஜீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இது குடித்த உடனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.